எல்லாருக்குமே ஆரோக்கியமா வாழணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா இந்த ஆரோக்கியம் இல்லனா உடல் நலம்னு சொல்றோமே, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? சும்மா நோய் நொடி இல்லாம இருந்தா போதுமா? இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? வாங்க, இந்த பகுதியில நல்ல உடல் நலத்துக்கான உண்மையான திறவுகோள்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உடல் நலம்னா என்ன தோணுது? தினமும் எக்ஸசைஸ் பண்றதா? இல்ல காய்ச்சல், சளி மாதிரி எதுவும் வராம பாத்துக்கிறதா? உண்மையிலே அவ்ளோதானா? இல்ல நம்ம கவனிக்க தவறின விஷயம் இன்னும் இருக்கா? முதல்ல உடல் நலம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இது சும்மா உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்றதை விட ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். இது நம்மளோட எனர்ஜி, நம்மளோட மூட், நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடித்தளம். நல்ல உடல் நலத்தை அடையிறது ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா நாம தினமும் செய்யக்கூடிய சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. இந்த ஆதாரத்தின்படி அந்த முக்கியமான செயல்கள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, உடல் நலத்துக்கான தெளிவான வரையறை என்ன? இதுல மூணு விஷயம்தான் இருக்கு. 1, நோய்கள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறது. 2, ஒவ்வொரு நாளையும் உற்சாகமா சமாளிக்க தேவையான எனர்ஜி. 3, மன ரீதியா ஒரு பேலன்ஸ்டோட இருக்கிறது. இந்த மூணும் சேரும்போது தான் அதுக்கு பேரு உண்மையான ஆரோக்கியம். இந்த லிஸ்ட கொஞ்சம் பாருங்க. இது ஒரு முழுமையான ஆரோக்கியத்துக்கான ஒரு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் கரெக்டான சாப்பாடு, உடற்பயிற்சின்னு நம்ம உடம்புக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறோம். இன்னொரு பக்கம் போதுமான ஓய்வு, மன அமைதி மூலமா நம்ம எனர்ஜியை ரீசார்ஜ் பண்றோம். இது எல்லாமே ஒன்னா சேரும்போது தான் நமக்கு முழுமையான நலம் கிடைக்குது. இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம்ங்கிறது வெறும் உடம்ப பத்தினது மட்டும் இல்ல. அதுதான் நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் நம்ம சோஷியல் லைஃபுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். நம்ம உடம்பு வலுவா இருந்தாதான் மனசும் தெளிவா இருக்கும், உறவுகளும் நல்லா இருக்கும். சரி, உடல் நலம்னா என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம கரெக்டான பாதையில தான் போறோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளோட வளர்ச்சிய ஒரு வழிகாட்டியா வச்சு நம்ம ஆரோக்கிய பயணத்தை எப்படி ட்ராக் பண்ணலாம்னு பார்க்கலாம். வளர்ச்சி இதுதாங்க ஆரோக்கியத்தோட ரொம்ப தெளிவான, மறுக்கவே முடியாத ஒரு அடையாளம். ஒரு செடி நல்லா வளர்ந்தா அது ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷங்களும். குறிப்பா குழந்தைகள் மற்றும் வளரலும் பருவத்துல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் இந்த வளர்ச்சி வரைபடங்கள், அதாவது growth charts யூஸ் பண்றாங்க. இத பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரிஞ்சாலும் பயந்துராதீங்க. இது உங்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி தான். அவங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னு காட்ட இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா இத உண்மையில எப்படி படிக்கிறது? பார்க்கத்தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல கீழே இருக்கிற லைன்ல உங்க வயச கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் சைடுல இருக்கிற லைன்ல உங்க உயரம் இல்லனா எடைய கண்டுபிடிங்க. இப்போ அந்த 2 பாயிண்ட்டும் எங்க சந்திக்குதுன்னு பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற கலர் பேண்ட் உங்க வளர்ச்சி மத்தவங்களோட ஒப்பிடும்போது எப்படி இருக்குன்னு காட்டும். இங்க முக்கியம் என்னன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருக்கணும்னு இல்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆரோக்கியமான வளர்ச்சி பாதையில சீரா போய்கிட்டு இருக்காங்களான்னு உறுதி பண்றதுதான். இது ஒரு டார்கெட்டை விட ஒரு பயணத்தை கண்காணிக்கிற மாதிரி. இந்த வளர்ச்சி சும்மா தானா வராது இல்லையா? அது நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளால தான் தீர்மானிக்கப்படுது. அந்த முடிவுகள் தான் நம்மள உருவாக்குது. இப்போ நம்மளோட அன்றாட பழக்கங்களோட அந்த பவர்ஃபுல்லான தாக்கத்தை பத்தி பார்க்கலாம். இந்த 2 படத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், தூக்கமில்லாம சோர்வான ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் எவ்ளோ நிம்மதியான, ஆழமான தூக்கத்தால கிடைக்கிற புத்துணர்ச்சி. இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம எடுக்கிற சின்ன சின்ன தினசரி முடிவுகள் தான். நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. இந்த ஸ்லைடோட இடது பக்கம் இருக்கிறது நம்மள பலவீனமாக்குற பாதை. அதாவது ஜங்க் ஃபுட், தூக்கமில்லாம இருக்கிறது, தேவையில்லாத மன அழுத்தம். வலது பக்கம் இருக்கிறது நம்மள பலப்படுத்துற பாதை. சரிவிகித உணவு, போதுமான ஓய்வு, உடற்பயிற்சின்னு. நாம இதுல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் சர்க்கரை அதிகமா இருக்கிற பானங்களும் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிடும். சொல்லப்போனா இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா இந்த மாதிரி முழுமையான இயற்கையான உணவுகள் நம்ம உடம்புக்கு தேவையான உண்மையான எரிபொருளை கொடுக்குது. இதுதான் தீர்வு. ஒன்னு நம்மள பலவீனப்படுத்துது, இன்னொன்னு நம்மள பலப்படுத்துது. இந்த வித்தியாசம் எவ்ளோ முக்கியம்னு புரியுதா?
சரி, நல்ல தேர்வுகள் அவசியம்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த நல்ல பழக்கங்களை எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறது, அதுக்கான டூல்ஸ் என்னென்ன? வாங்க, உங்களுக்கான ஒரு பர்சனல் ஹெல்த் டூல் கிட் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியம்ங்கிறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யறது இல்ல. இந்த படம் காட்டுற மாதிரி அதுக்கு பல தூண்கள் இருக்கு. சாப்பாடு, உடற்பயிற்சி, ஓய்வுன்னு இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கணும். இதுல ஒன்னு வீக்கா ஆனாலும் மொத்த பில்டிங்கும் ஆடி போயிடும். இதோ உங்க ஹெல்த் டூல் கிட்ல இருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்: ரெகுலரான உடற்பயிற்சி, போதுமான அளவு தண்ணி, சத்தான சாப்பாடு, நல்ல தூக்கம், இயற்கையோட கொஞ்ச நேரம் செலவு பண்றது, அப்புறம் நல்ல காற்றும் சூரிய ஒளியும். இத ஒரு டெய்லி செக்லிஸ்ட் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனா இந்த ஒரு வரியில நம்ம பேசின எல்லாத்தையும் அடக்கிடலாம். நல்ல உடல், மன மற்றும் சமூக பழக்க வழக்கங்களே ஆரோக்கியமான வாழ்வின் அடித்தளம். இந்த 3 சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை. இப்போ ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அசெஸ்மெண்ட் பண்ணி பாப்போமா? இந்த சிம்பிளான கேபிளை யூஸ் பண்ணி உங்க இப்போதைய பழக்கங்கள் எல்லாம் எந்த நிலைமையில இருக்குன்னு கொஞ்சம் நேர்மையா யோசிச்சு பாருங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. முன்னேற்றத்தை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான்: உங்க ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு இப்பவே உங்களால செய்ய முடியற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? யோசிங்க, செயல்படுங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.